ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான திருநெல்வேலி ஸ்பெஷல் கோதுமை அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஹல்வா பண்ணும்போது வாய்க்குள்ளே போட்டதும் அப்படியே தொண்டைக்குள்ளே வழுக்கிட்டு போகும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதனால் வீடியோவை முதலேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ராப்பராக கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து அதில் தான் உங்களுக்கு ஹல்வா பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்காக இங்கே ஒரு 100 கிராம் அளவுக்கு சம்பா கோதுமையை நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி இல்லைனா கிரைண்டரில் அரைச்சிட்டு பால் எடுத்துக்கலாம். இது அளவு கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி மிக்சியிலே அரைக்க போகிறேன். இப்போ அரைக்கும்போது நம்ம ஊற வச்சு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதையும் கோதுமை கூடவே நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அரைச்ச இந்த கோதுமையிலிருந்து நம்ம பாலை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லடையில் ஊற்றி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சம்பா கோதுமையில் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் திருநெல்வேலி ஹல்வாவோட டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பாலை மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சக்கையை நீங்கள் 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி அலசி திரும்ப நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதில் இருக்கிற பால் எல்லாமே வந்துடும். பாருங்கள், அந்த சக்கையிலேருந்து வெள்ளை கலர் மாறுற வரை திரும்ப தண்ணி ஊற்றி நீங்கள் அலசிக்கோங்க. பாருங்கள், இப்போ கடைசியாக இந்த மாதிரி உங்களுக்கு சக்கை தான் மிஞ்சும். இப்போ நம்ம பாலை பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நம்ம ஆல்ரெடி 8 மணி நேரம் ஊற வச்சதுனால ஒரு 5 மணி நேரத்துலேயே உங்களுக்கு இது புளிச்சிரும். இப்போ இது மூடி நம்ம புளிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, இந்த கோதுமை பாலில் இருந்த தண்ணி எல்லாம் தனியாக மேலே வந்திருக்கு, பால் மட்டும் அடியில் தங்கியிருக்கு. இப்போ இந்த புளிச்ச தண்ணியை நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியை வச்சு மெதுவாக அது கலங்காமல் அப்படியே மெதுவாக தனியாக கொதி இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த புளிச்ச தண்ணி நமக்கு தேவையில்லை, அதனால் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு அதை நம்ம தூர ஊற்றிடலாம். நமக்கு தேவை அந்த பால் மட்டும்தான். இப்போ பாருங்கள், அந்த கோதுமையிலேருந்து பாலை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இது உங்களுக்கு அடியில் கொஞ்சம் மாவு மாதிரி தங்கி இருக்கும். ஒரு கரண்டியை வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பால் மட்டும் நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கணும். நான் ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு பால் இருக்குது. இப்போ இதை நம்ம திரும்பவும் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட இதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப்பு உங்களுக்கு பால் இருந்துச்சு அப்படின்னா அந்த பால் கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா நம்ம பால் இழந்த அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். உங்களுக்கு பால் 1 கப் இருந்துச்சுன்னா அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது 250 கிராம் அளவுக்கு வருது. ஆல்ரெடி நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அல்வா பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல அல்வாக்கு தேவையான முந்திரி பருப்பை நம்ம நெய்யில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா அதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது முந்திரி பருப்பு மட்டும்தான் நம்ம போடணும், கிஸ்மிஸ்லாம் போடக்கூடாது. இப்போ முந்திரி பருப்பை வறுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சர்க்கரையிலேருந்து 1/4 கப் மட்டும் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க.
ஹல்வாவோட ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் நம்ம வந்து இந்த சர்க்கரையை கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து அந்த சர்க்கரையிலேருந்து ஒரு 1/4 கப் எடுத்து போட்டிருக்கோம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு மீதி இருக்கிற 3/4 கப் சர்க்கரையை அதில் போட்டுருங்க. அது கூடவே மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து ஒரு பிசுக்கு பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வச்சுருந்த அந்த 1/4 கப் சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கேரமலைஸ்டு ஆக வந்து ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், கலர் வந்து நல்லா மாறி வருது. அடுப்பை இது வந்து சிம்மிலே வச்சு தான் பண்ணணும், இல்லைனா கருகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே மாறிடும். அதனால் வந்து கரெக்டாக கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சர்க்கரை பாகு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இது கூட ஊற்றிக்கணும். ஊற்றும்போது ரொம்ப கவனமாக மெதுவாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து கம்பி பதம் வந்ததும் இது கூட நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை பாலை வந்து ஊற்றிக்கோங்க. கோதுமை பாலை ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்முக்கு மாற்றிட்டு இதை வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். கிண்டுறதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா கட்டிப்பட்டுரும். அதனால் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து நெய் ஊற்ற ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஊற்றுறேன். நீங்கள் வந்து நெய் மட்டும் கூட ஊற்றலாம். நான் வந்து நெய் 150 ml 50 ml எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெயும் நெய்யையும் நம்ம வந்து இந்த மாதிரி இடையில ஊற்றி கிண்டணும். இப்போ இது கூடவே வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 8 ஏலக்காவை 2 டீஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமையாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அல்வாவோட ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி நம்மளே நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிடும் போது மனசுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நெய்யும் எண்ணெயும் நீங்கள் ஊற்றி கிளற பார்த்திங்கன்னா அது இருந்த இடம் தெரியாமல் அப்படியே உள்ளே இழுத்துட்டே இருக்கும். நீங்கள் திரும்ப ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளிர்ன மாதிரி இருக்குல்ல, இது மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாத்திரத்தை விட்டு அப்படியே நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நமக்கு வந்து அந்த ஒரு பதம் வந்து கிடைக்கல. அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். இது கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இது உள்ளே இழுத்து அந்த நெய்யையும் எண்ணெயையும் பார்த்திங்கன்னா வெளியில் கக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம கேரமல் பண்ண அந்த சிரப்போட கலருக்கு வந்து உங்களுக்கு இது மாறி வந்துடும். பாருங்கள், இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த நெய் எண்ணெய் வந்து வெளியில் கசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நம்ம கரெக்டாக முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் எதுவுமே வராது, கம்ப்ளீட்டாக அடங்கிரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த பதமும் வந்துருச்சு. அந்த கலரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக எண்ணெயும் நெய்யும் வெளியில் பிரிஞ்சு வரட்டும்ன்ட்டு நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அப்புறம் ஹல்வா வந்து உங்களுக்கு ஜவ்வு மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பித்ததும் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட நல்ல டேஸ்டியான திருநெல்வேலி கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அல்வா பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கரண்டிலையும் ஒட்டாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது. அதே மாதிரி கலரும் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு கலரில் வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கையால் லைட்டாக தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்போ வந்து உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
இந்த அல்வாவை வந்து நீங்கள் இது நல்லா சூடாக இருக்கும்போதே என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது அது வந்து ஒரு தனி மனம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அல்வா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், அதுக்கு நான் கேரண்டி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.